உக்ரைன் யுத்தத்துல அதிரடி மாற்றம். ஆனா அந்த அதிரடி மாற்றமும் மாறி போயிரும். அதான் 3 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் யுத்தம் நிக்காம நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு சம்பவத்தை அமெரிக்கா பண்ணிருக்கு. அதான் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, அட பாவி மனுஷா, எனக்காண்டி நீ பேசல, அவனுங்களுக்காக பேசுற, உனக்காக நான் என் நாட்டையே கொளுத்தி விட்டு உட்கார்ந்துருக்கேன் பார் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கியோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு. காரணம், ஜெலன்ஸ்கிக்கு உண்டான பிரச்சனை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஏகப்பட்ட பிரச்சனை. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மேட்சே ஆகாது. ஆனா யுத்தத்தை ஆரம்பிச்சு விட்டாங்க. அமெரிக்காவோட ஃபுல் சப்போர்ட் வரும் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவோட ஃபுல் சப்போர்ட் வந்துச்சு. கொஞ்ச காலங்கள் தான். ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் ஒன்னும் மைலேஜ் எடுக்கலன்னு கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கிட்டாங்க. அமெரிக்காவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நமக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவும் தெரிச்சு ஓடி போச்சு. இந்த காலகட்டம்லாம் இப்ப மலையேறி போச்சு. இப்ப அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. அதான் நமக்கு தெரியுமே, இந்த பயலுக ஓடினாங்க. அதாவது ஜெலன்ஸ்கியை யாரு தள்ளி விட்டாங்களோ யுத்த காலத்துல இருந்து அப்படி தள்ளி விட்டு பின்னாடி நிக்கிறேன்னு சொன்னவன் பூரா தெரிச்சு ஓடினாங்க. இது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை அப்படிங்கிறது ராணுவ வீரர்களும் ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்லைங்க, அவர் எதிர்பார்த்தாரு, ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு, அதைத்தாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட டெலகிராம் சேனல்களை இப்ப பேசுறாங்க. ஏன் இப்ப பேசுறாங்க அப்படின்னா, இப்ப அடுத்த கட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய வீரர்கள், அதாவது போராட தயார்தான், ஜெலன்ஸ்கிக்காக இல்லாட்டி நாட்டுக்காக நான் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி களத்துல நிக்கிற பயப்பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. நேத்து கூட நம்ம விரிவா பார்த்தோம். பல இடங்கள்ல சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு உக்ரைன் படைகள். ஒன்னு ரெண்டு இடம் கிடையாது, ஒரு 100 இடத்துல யுத்தங்கள் நடக்குது அப்படின்னா ஏறக்குறைய 34 இடங்களுக்கு மேல படைகள் சுத்தி வளைக்கப்பட்டிருக்கு. அந்த படைகளோட நடமாட்டம் அப்படிங்கிறது முற்றிலும் முடங்கி போயிருக்கு. எப்பயுமே மற்ற பகுதிகளில் சப்ளை செயின் பிரேக் ஆகும். இங்க அப்படி இல்லை. இந்த பயல்களே சுத்தி வளைச்சிட்டாங்க. எப்ப வேணாலும் சரண்டர் ஆகி தொலையணும், இல்ல அவனுக்கு டிக்கெட்டை கிழிச்சிருவாங்க. இப்படி ஒன்னு ரெண்டு இடங்கள் கிடையாது, 34 இடங்களுக்கு மேல அப்படின்னு சொல்லப்படுது. நீ போய் எண்ணிட்டு வந்தியான்னு கேட்க கூடாது, அவனுக்கு டெலிகிராம் சேனல்கள்ல சொல்றதுதான். ஆனா இப்படி சுத்தி வளைக்கக்கூடிய படைகள் அப்படிங்கிறது பெரும் படைகளா உள்ளுக்குள்ள மாட்டிருச்சு, எலைட் யூனிட்டா மாட்டிருச்சு அப்படிங்கிறாங்க. மத்த பகுதிகள்ரா அங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க, சுத்தி வளைக்காம அடி வாங்குறாங்க. ஆனா இங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. இது எங்க போகும் அப்படின்னா ராணுவ வீரர்களோட மனநிலையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் வரும். காரணம், இந்த சுத்தி வளைச்சவனை போய் மீட்டுட்டு வரணும். மீட்டுட்டு வராட்டி பிரச்சனை பெருசாயிரும். ஆஹா, இவனுங்க விட்டுட்டாங்க நம்மள அப்படிங்கிற மாதிரி. மீட்க போனா படைபலம் சுத்தமா குறைஞ்சு போயிடும். உள்ளவனும் சிக்கிக்குவான், வந்தவனும் சிக்கிக்குவான். ஒட்டுமொத்த படைகளை ஒரு இடத்துல கொண்டு வந்து வியூகம் வகுத்து வீழ்த்துற மாதிரி ஆகி போயிடும். இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல ஜெலன்ஸ்கி மாட்டிக்கிட்டாரு. கடைசியா இவனுங்களை வச்சுதான் டிராமாவை நடத்தணும். டிராமா ட்ரூப் மொத்தமா ஆப்சண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட சிக்கல்ல ஜெலன்ஸ்கி இருக்கார். அமெரிக்கா வாயை திறக்கல. இதுல இருந்து எப்படி மீட்கிறதுங்கெல்லாம் தாண்டி அமெரிக்கா ஐரோப்பாவை மீட்க போயிருச்சு. அதாவது ஐரோப்பாவுக்குள்ள ஏகப்பட்டதாட்டி ரஷ்ய விமானங்கள் போயிட்டு வந்துருச்சு. இனிமேவும் நாங்க பொறுத்திருக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிருச்சு. இனிமே ரஷ்ய விமானம் வந்தா நேட்டோ சுட்டு வீழ்த்தும் அப்படின்ட்டாங்க. அதை யார் அறிவிச்சா அப்படின்னா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ட்ரம்ப்பை பொறுத்தவரை அறிவிச்சிருவாரு. அதுக்கடுத்து கேட்டா, ஆமா நீ சுட்டு வீழ்த்தினா நீ தான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்ட்டு சிம்பிளா போயிடுவாரு. எது அவர் எழுதியே கொடுத்து கையெழுத்தே போட்டாலும், எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கேனா, டேட்டா பாரு, சரி ரைட்டு, இன்னைக்கு டேட்டா போடுறா, இனிமே நாங்க தலையிட மாட்டோம்னு எழுதுறா, கீழே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கையெழுத்த போட்டு வெள்ளை மாளிகையில உட்காந்து போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் கூட கூச்சப்படவே மாட்டார். அதனால அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நேட்டோ போய் பொங்கி எழுந்து சுடுவானா அப்படின்னு கேட்டா, சுட்டா அவன் பஞ்சாயத்தை பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கறதான் நிலை. ஆனாலும் அமெரிக்கா ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குது அப்படின்னா ட்ரம்ப்போட சைக்கோத்தனம் இருக்கா, இல்ல அமெரிக்க சிஸ்டத்தோட சைக்கோத்தனம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் களத்துல மாறும். ஒருவேளை அமெரிக்காவே திட்டம் போட்டு ஜெலன்ஸ்கியை உக்ரைனை தள்ளி விட்டோம், 3 வருஷம் ஓட்டிட்டோம், ஐரோப்பாவையும் தள்ளி விட்டு இன்னொரு 3 வருஷம் ஓட்டிடுவோமா, எவனா சிரிச்சவன் இருந்தா பாருங்கப்பா, ரொம்ப பேசுறாங்க, 12 நிமிஷம் ஜெட்டு வந்ததுக்கு குய்யோ முய்யோங்கிறாங்க, ரஷ்யா தான் எதிரி அப்படின்னு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்து நம்ம என்னைக்காச்சும் ரஷ்யாவை போய் பாய்ச்சிக்கிறோமா? அவன் என்னைக்காச்சும் நம்மளை வந்து நேருக்கு நேர் பாய்ச்சிக்கிறானா? எவ்வளவு டீசெண்டா வண்டி ஓட்டுறோம். இவனுங்க ஏதோ ஆச்சாக்கும் பூச்சாக்குங்கிறாங்க, தள்ளி விட்டுருவான், அதுக்கப்புறம் ஆச்சாக்கும் பூச்சாக்குன்னு இன்னும் கொஞ்சம் கத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட அமெரிக்கா சிந்திக்க கூடும். அதனால அமெரிக்கா இப்போதைக்கு பெரிய அளவு தாக்குதலுக்கு உத்தரவு, பச்சை கொடி காட்டிருச்சு, ட்ரெயின் கிளம்பிருச்சு அப்படின்னு வீரவசனம் ஐரோப்பால யாராச்சும் பேசுறாங்களான்னு பார்த்தா, ஏன்டா இந்த ஆள் வாயை திறந்தேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் கோட் பண்ணது யாருமே பேசவே இல்லை. படு சைலண்ட்.
இந்த படு சைலண்ட் எங்க நடக்குது? ஜெலன்ஸ்கிக்கு பின்னாடி தான் நடக்குது. கொல்லப்புறத்துல தான் நடக்குது. தலைவன் அதை திரும்பி பார்க்கல. நேரடியா அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட்டே பாட்டு எங்க நமக்கு காணா அவனுக்கு சுட்டெல்லாம் வீழ்த்துங்கிறாங்க. நோ ஃபிளை ஜோன் நானும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதே மாதிரி ஒரு அறிக்கை விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்காரு. இவருக்கு வேணா இனிக்கும். ஏன்னா இவரோட ஆப்ஷோர் அக்கௌண்ட் அதுக்கு தனியான பேமெண்ட் செட்டில்மெண்ட் நடக்கும். ஆனா உத்தரவிட்ட அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ அது கசக்குமா அப்படின்னு கேட்டா கசப்பையும் தாண்டி வேற ஏதாச்சும் வார்த்தையை போட்டுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சம்பவம் பண்ணி விட்டுரும். அதனால உக்ரைன் வேணா வருத்தப்பட்டுக்கலாம். ஆனா ட்ரம்ப் சொன்னதை கேட்டு ஐரோப்பால ஒரு பயம் அமெரிக்கா பேச்ச நம்பி ரஷ்யாவை நோக்கி புல்லட்டை வீசுவார்களா அப்படின்னு கேட்டா வீச மாட்டார்கள் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை.